வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்னை தலைமைச் செயலகத்தில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் செங்கல்பட்டு மாவட்டம் காலவாக்கத்தில் ரூபாய் 21 கோடியே 85 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள மாநில பயிற்சி கழகத்திற்கு அடிக்கல் நாட்டினார். மேலும் காவல்துறை சார்பில் 97 கோடியே 65 லட்சத்து 61,000 செலவில் கட்டப்பட்டுள்ள 342 காவலர் குடியிருப்புகள், 2 காவல் நிலையங்கள், 6 காவல்துறை கட்டிடங்கள், தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் விழுப்புரத்தை தலைமையிடமாக கொண்டு 1 கோடியே 4 லட்சம் செலவில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய மண்டல அலுவலகம் மற்றும் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையத்திற்கு 2 கோடியே 12 லட்சம் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடம் ஆகியவற்றை திறந்து வைத்தார். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் சர்வதேச அளவில் தமிழ்நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தும் மற்றும் தேசிய மாநில அளவில் சிறந்து விளங்கிய விளையாட்டு வீரர்களுக்கு 3% விளையாட்டு இடஒதுக்கீட்டின் கீழ் அரசு துறைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு வழங்கிடும் வகையில் சதுரங்க விளையாட்டு வீராங்கனை வைஷாலி அவர்களுக்கு தமிழ்நாட்டு தொழில் முதலீட்டு கழகத்தில் இளநிலை அலுவலர் பணியிடத்திற்கும், கால்பந்து வீராங்கனை கே. சுமித்ரா அவர்களுக்கு தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனத்தில் கணக்காளர் பணியிடத்திற்கும், கூடைப்பந்து வீராங்கனை சத்யா அவர்களுக்கு தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் கழகத்தில் மார்க்கெட்டிங் நிறுவன பணியிடத்திற்கும், பாய்மர படகு போட்டி வீரர் சித்திரை தத்தா அவர்களுக்கு சிப்காட் நிறுவனத்தில் உதவி அலுவலர் பணியிடத்திற்கும் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் வாயிலாக தேர்வு செய்யப்பட்ட 13 நபர்களுக்கு தமிழ் வளர்ச்சித்துறை உதவி இயக்குனர் பணியிடத்திற்கான பணி நியமன ஆணைகளையும் வழங்கினார். பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் 3 கோடியே 94 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய கூடுதல் வகுப்பறை கட்டடங்கள், சமூக நீதி பள்ளி மாணவர் விடுதி கட்டிடம் ஆகியவற்றை திறந்து வைத்து 61 கோடியே 45 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள 8 சமூக நீதி விடுதி கட்டடங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார். இதுபோன்ற பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் தற்பொழுது முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் துவங்கி வைத்திருப்பதும் அதே போன்ற பணி நியமன ஆணைகளையும் வழங்கினார்.